வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு கடந்த 2 நாட்களாக நல்ல ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டுல தீவிரமானது நம்ம பார்த்தோம். 24ஆம் தேதிய விட 25ஆம் தேதிகள்ல நல்ல ஒரு மழை தீவிரம் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பதிவானது. சாரல் மழை, மிதமான மழை முடிவுக்கு வந்து நேற்றைய தினங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக பதிவானத நம்ம பார்த்தோம். இன்றைய நாளில வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள பற்றியும் மிக விரிவான வானிலை அறிக்கை பொறுத்தவரை இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சேனல் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல மழையினுடைய தேதிகள் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. தமிழகத்தில் இன்றும் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி கடலோர மாவட்டங்கள்ல முதற்கட்டமா நமக்கு மழை பொழிவு தீவிரமாகியிருக்கு. அடுத்த கட்டமாக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கக்கூடும். ஆகவே நேற்றைய தினங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் 3 முதல் 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்றைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரம் பதிவாகக்கூடும். ஏற்கனவே கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் இன்றும் பரவலாக சில இடங்கள்ல மிதமானது முதல் கனமழையானது நீடிக்கக்கூடும். முதலாவது நம்ம பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள் பத்தி தான் மிக தெளிவா நம்ம பார்க்க போகிறோம். ஏன் எதற்காக அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷன்ல போய் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் நீங்க வாங்கிக்கலாம். 50%லேருந்து 70% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். சில ப்ராடக்ட்ஸ்ல 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. சீக்கிரமா போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே இந்த சிறந்த சலுகைகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டோர்ல போய் அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே சிறந்த சலுகையில நீங்க வாங்கிக் கொள்ளலாம். வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக இன்றைக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை சற்று வலுப்பெறும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரை பகுதியாக பதிவாக வாய்ப்பு. எல்லா மாவட்டத்திற்கும் இந்த மேகக்கூட்டங்கள் முன்னேற வாய்ப்பு இருக்கு. கடலோரத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு போறது கிடையாது. உள் மாவட்டத்திலும் மழை பெய்ய போகுது. அதனால தான் நம்ம சொல்றோம். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் நீங்க வந்து எதிர்பாருங்க. குறிப்பாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் பதிவாகும். சில இடங்கள்ல கனமழையாக இருந்தாலும் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவாக தொடர்ந்து பதிவாக போகுது. விட்டு விட்டு நமக்கு வந்து இடைவிடாத நமக்கு மழை வாய்ப்புகள் வட தமிழக உள் மாவட்டத்தில் இன்று முழுவதுமாக நமக்கு பரவலாக மழை பெய்யும். திடீரென மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து நல்ல ஒரு மழை தீவிரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிகாலை மற்றும் காலை நேரங்கள், இரவு மற்றும் நள்ளிரவிலும் கணிசமாக நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்க போகுது. உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பா தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள், தமிழக, ஆந்திர எல்லையோர பகுதிகள், தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் நண்பர்களே. அதனால ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைய தினங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் பதிவாகும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதிக அளவு மழை தீவிரம் கிடையாது. ஆனால் சாரல் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை மற்றும் திண்டுக்கல்ல பரவலாக சாரல் மற்றும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அதனால் தென் மாவட்ட பகுதிகளில் மழை வராது அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் சில பகுதிகளில் சற்று கனமழையும் சில பகுதிகளில் சற்று மிதமான மழை பொழிவாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்படும். உள் மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்களான மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, காரைக்கால், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கோடியக்கரை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவானது லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயமாக கிடைக்கும். நேற்றைய தினத்துல பதிவான அளவுக்கு மழை இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்புகள் இருக்கு. நேற்றைய தினத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்த மழை பொழிவுகள் இன்னைக்கு வந்து வெறும் 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் மழை மட்டுமே கணிசமாக பதிவாகி தீவிரமாகி நமக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேருந்து
மழை தீவிரம் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் படிப்படியாக இன்று முதல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்றும் நாளையும் பெரிதளவுல மழை பொழிவுகள் தமிழகத்தில் இருக்க போறதில்ல. அதற்கு பதிலாக சாரல் மழை மற்றும் லேசான மழை, மிதமான மழையாக மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றைய வானிலை பொறுத்தவரைக்கும் சாதாரண மழை பொழிவாக இன்றைக்கு பதிவாகிவிட்டு ஓய்வு கொடுக்க போகுது. நாளை முதல் இயல்பு நிலை படிப்படியாக திரும்ப போகுது. கடலோர மாவட்டத்தில் இன்று வரைக்கும் தான் மழை பொழிவுகள்லாம் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக விட்டுவிட்டு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழையும், வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். வட தமிழக கடலோரத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்றைய தினத்தில் அதிக நேரம் மழை பொழிந்த நிலையில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை திரும்பவும் நம்ம சொல்லியிருக்கிறதுனால இன்றைக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாக மட்டும் லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாமே தவிர எல்லா இடங்களிலும் வலுவான கனமழைங்கிறது சென்னையில் பதிவாக போகிறது கிடையாது. அதனால இதை நம்ம பெரிதளவில் நமக்கு பாதிக்கப்பட போகிறதும் கிடையாது. இந்த புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நேற்றைய தினத்துல வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டாவிலும் அதிக நேரம் மழை பொழிவு கிடைத்தது. இன்றைய தினங்கள்ல நமக்கு உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக நல்ல ஒரு மழை கிடைக்கும். இந்த கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழையாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில இடங்களில் லேசான மழையும், ஓரிடங்களில் சற்று மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழையினுடைய தீவிரம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில இடங்களில் மட்டுமே லேசான மழைவானது பதிவாக போகுது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், விழுப்புரம் போன்ற கடலோரங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கிறது. இன்னும் மேலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் நமக்கு நிச்சயமாக மழை பொழிவுல தீவிரம் குறைந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்களில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எந்த தேதிகள்ல இருந்து அப்படின்னா நாளை மறுநாள் முதல் நமக்கு படிப்படியாக பகல் நேர வெப்பநிலையும் இயல்பு நிலையும் முழுமையாக நமக்கு 100% திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்பு குறித்து மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. இனி இது இருக்க போகிற நாட்கள் தான் சற்று வலுவான ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவு எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இதற்கு அடுத்தது எல்லாமே நம்ம கோடை வெயிலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதற்கு நடுவில் ஏதாவது மழை வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு அறிவிக்கிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.